நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 684வது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு கிராம சிவாலயம் தான். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பழமையாக பெருமை வாய்ந்த நிறைய பேருக்கு தெரிஞ்ச மகா பெரிவாளால் பூலோக கைலாசம் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவாஞ்சியம் ஊர் இருக்குது. எத்தனையோ தடவை இந்த திருவாரூர் மாவட்டம் வழியாக நன்னிலம் வழியாக போயிருக்கேன். இந்த ஸ்ரீவாஞ்சியம் அந்த பக்கத்தால் நிறையா கோயில்களுக்கு போயிருக்கேன். ஆனால் இப்போ சமீபத்திய இந்திய பயணத்து போது தான் இறைவன் இந்த ஸ்தலத்தை பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. இது ஸ்ரீவாஞ்சியத்துலேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த குடமுருட்டி ஆறோட அடுத்த பக்கத்தால் இருக்குது. குடமுருட்டி ஆறோட வடக்கு கரையில் தான் இந்த ஊர் இருக்குது. ஒரு சின்ன கிராமந்தான். பிரதான சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனோன்னாக்க அந்த ரோடு அந்த சாலையானது மேற்க பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் மேற்க பார்த்து நம்ம அந்த சாலையில் போயிட்டு ஒரு சின்ன சந்து வழியாக உள்ளே நுழைஞ்சோன்னா இந்த கோவில் கிழக்க பார்த்துருக்கு. இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தது, 1000 வருஷத்துக்கு மேலே பழமையானது அப்படின்னு சொன்னால் இது ஒரு கால திட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில். ரொம்ப கிராம சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை, எழுத்த மாதிரி பெரிய குளம் ஒன்று இருந்தது. கோவில் நாங்கள் போனபோது பூட்டி தான் இருந்தது. இந்த ஊரோட பேர் ஆண்டியூர் அப்படின்னு பேர். இந்த ஆண்டியூர் கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் இருக்குது. சரி, இந்த கோவில் பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சுற்றி வரலான்ட்டு வெளிப்பிரகாரத்தையே சுற்றலான்ட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அவட்ட சாவி இருக்குமான்னு கேட்டால், ஆமாங்க, அந்த அந்த மேற்கு பார்த்து பிரதான சாலை இருக்கு இல்லையா, அங்கேயே ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா. கொஞ்சம் நீயும் வரையாமான்னு கேட்டதுக்கு நான் வரேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை என்னோட வந்தது. நேரில் போய் அந்த வீட்டில் சாவியை கேட்டு வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்களே சாமியை பார்த்துட்டு சாவியை பூட்டிட்டு கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி இறைவனே உதவி செய்கிறாருன்னு சொல்லிட்டு போனோம். இந்த கோவிலோட வரலாறு, அந்த கோவிலில் சிவன் சன்னதிக்கு வாசலில் ஒரு பேப்பர் கட்டிங் ஏதோ ஒரு இதில் பதிவு வந்திருக்கு. அதை ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்சுருந்தேன். அதனால் இந்த கோவிலோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வசதி கிடச்சிது. அம்பாள் தர்மாம்பிகை அம்பாள், அதாவது அறம் வளர்த்த நாயகி அம்பாள். இங்கே சுவாமி கைலாசநாதராக நமக்கு காட்சி தரார். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தல்னாக்க, முன்னாடி சித்திரசேனன்னு ஒருத்தர் தேவலோகத்தில் இருந்தாராம். அவர் தேவர்களுக்கெல்லாம் ஆடல் செய்யும்போது நட்டுவாங்கம் வாசிக்கிறவர். அவர் அந்த தொழிலை பண்ணிட்டு இருந்திருக்கார். அந்த சித்திரசேனன் ஒருத்தரோ பூலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பூலோகத்தில் வராராம். கந்தர்வ பெண்களோடு சேர்ந்து வராராம். கைலை மலைக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்பா பத்ரை அப்படிங்கிற நதிக்கரையில் இந்த கந்தர்வ பெண்களோட ஆடி பாடி விளையாடிண்டு இருந்திருக்கார். அப்போ அந்த நேரமாக அந்த பக்கமாக அகஸ்திய முனி வந்திருக்கார். அந்த அகஸ்திய முனியை இந்த சித்திரசேனன் கவனிக்கவே இல்லை, மரியாதையும் கொடுக்கல. இதனால் அகஸ்தியருக்கு கோபம் வந்துருத்தான். குருமுனி அகஸ்தியர், நீ பிசாசா போகு, இப்போ பிசாசு உருவம் எடுத்து பிசாசா போன்ட்டு சாபம் கொடுத்துட்றாராம். சாபம் கொடுத்தவொன்னே தான் செஞ்ச தப்பு தெரிஞ்சு இந்த சித்திரசேனன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தனக்கு சாப விமோசனம் சொல்லுங்கன்னு சொல்கிறாராம். அப்போது அகஸ்திய முனிவர் சொல்கிறாராம், என்னோட கமண்டலத்திலேருந்து விரிஞ்ச பொன்னி நதி காவிரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவா. ஏன்னா காக்கை ரூபத்தில் கமண்டல தண்ணியை பிள்ளையார் தான் தட்டி விட்டுறார். அதுலேருந்து விரிஞ்சு பறந்த பொன்னி நதிக்கு காவிரி
அப்படின்னு பேராக வந்தது. இந்த காவிரி நதியானது ஓடுற 2 பக்கத்துலேயும் நிறைய பல நூற்றுக்கணக்கான சிவாலயங்கள் இருக்குது. அதில் யார் ஒரு நல்ல சிரேஷ்டமான பக்தர் அவர் குளிச்சுட்டு அந்த கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் அந்த காவிரி தண்ணியில் குளிச்சுட்டு நதியில் அவரோட தலைமுடி கேசத்துலேருந்து விழக்கூடிய அந்த நீர் துகளியானது உன் மேலே எப்போ தெரிக்கிறதோ அப்போ தான் உனக்கு விமோசனம் சொல்லிடுறார். உடனே காவிரி எங்கே போகிறதுன்னு சொல்லி வடக்குலேருந்து தேடி அலைஞ்சு திரிஞ்சு இந்த சித்திரசேனன்கிறவர் தென்பகுதிக்கு வர்றார். காவிரி ஆறு ஓரக்கூடிய கரையில் இருக்கிற எல்லா சிவாலயங்கள்கிட்டையும் போய் நின்று பார்க்குறார். அவருக்கு யாருமே குளிச்சுட்டு, அதாவது ஈரத்தலையை உதறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஈரத்தலையை நுனியிலேருந்து தண்ணி கீழே சொட்டக்கூடாதுன்ட்டுலாம் ஐதீகம் இருக்குது. அதனால் எல்லாருமே துவாலியால் அதை நல்லா தொடச்சின்றா, தலையை சுற்றி கட்டின்றா. இவர் மேலே விழவே இல்லை. இவர் என்னடா இதுன்னு சொல்லி மனக்கவலையோட ஒவ்வொரு இடமா வந்துட்டே இருக்கார். அப்படி இந்த காவிரியோட கிளையாறான குடமுருட்டியாறு ஓடுற இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நிறைய பேர் ஒரு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவனுக்கு அன்னாபிஷேக நாள். அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவில் வாசல் கிட்ட இருக்கிற இதில் நிறைய பக்தர்கள் குளிச்சுன்னு இருக்கா. அதில் ஒரு முனிவர்களும் குளிச்சுன்னு இருக்கா. அதில் ஒரு முனிவருக்கு நிறையா ஜடாமுனியோடு இருக்கான். அவர் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணணுன்ட்டு அந்த நதியில் குளிச்சுட்டு எந்திரிச்சு இப்படி தலையை இது பண்ணும்போது அந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடிய அவர் லேசாக அப்படி அதை துடைக்கணும்னு நினச்சி துடைக்கும்போது அதுலேருந்து ஒரு துளி பட்டு அந்த தீர்த்த துளி இந்த பிசாச உருவத்தில் இருந்த சித்திரசேனன் மேலே பட்டு அவருக்கு அந்த தெய்வீக நல்ல சாதாரணமாக அந்த முதல்ல இருந்த அந்த ரூபம் கிடச்சிருத்தான். உடனே அந்த முனிவர் கோவிலுக்குள்ளே ஈசனை பாருன்ட்டு கூடவே நடத்தி கூட்டுன்னு வர்றாராம். அந்த கோவிலுக்குள்ளே சித்திரசேனன் நுழைஞ்ச உடனே அந்த ஜடாமுடிக்காரர் அப்படியே மறைஞ்சு போய்டுறாராம். அப்போ தான் சித்திரசேனனுக்கு தெரியாதான், ஆகா வந்தவர் வேறு யாருமே இல்லை, ஜடாமுடியோடு வந்தவர் நம்மளோட கைலாசநாதரே தான் எனக்கா வேண்டி கருணை புரிஞ்சு இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த ஸ்தலத்திலேயே இருந்து கைலாசநாதரை தபம் பண்ணி பூஜைகள் பண்ணி தங்கி இறை வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவலோகத்தை அடைஞ்சாராம். அதாவது தெரியாமல் செஞ்ச தப்பு. சித்திரசேனன் அகஸ்தியர்னு கவனிக்கலை. அந்த ஆடல் பாடல் கேளிக்கை விளையாட்டில் கந்தர்வ பெண்களோடு சுற்றின்னு இருந்ததில் அகஸ்திய முனிவரை கவனிக்கலை. அது தெரியாமல் செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, வழக்குகள் தீராமல் இருந்தாலும் சரி, இந்த ஸ்தலத்துக்கு வேண்டிண்டா இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம். ஆதி காலத்தில் பெரிய கோவிலாக இருந்திருக்கு. இன்றைக்கி நான் நினைக்கிறேன் ஒரு காலத்திட்ட பூஜையில் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவா சாவி கொடுக்குறபடியாக தெய்வத்தை போய் பார்க்க முடியறது. சுவாமி கிழக்க பார்த்துருக்கார். அம்பாள் தர்மாம்பாள் ரமளர்த்த நாயகி அம்பாள் தெற்க பார்த்துருக்கா. அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தோன்னா அங்கே பில்வ மரம் இருந்தது. பில்வ மரத்துக்கடியில் அதுதான் ஸ்தல விருட்சம். அங்கே நாகர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. அதை தவிர பிள்ளையார் தனி சந்நிதியில், அதுக்கப்புறமா பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி கருடன், பெருமாளுக்கு இடது பக்கத்தில் மகாலட்சுமி தாயார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வடக்க பார்த்த மாதிரி ஐயப்பன் ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் தனியாக முருகர் தனி சன்னதியில், வடகிழக்கில் பார்த்தேன்னா சனீஸ்வர பகவான், பைரவரை தவிர கால பைரவர், 2 பைரவர் அந்த இடத்துல, அதை தவிர சூரியன் சந்திரன் எல்லாருமே இருக்கிறத
தரிசனம் பார்க்க முடிஞ்சது. சுவாமியோட கோஷ்டத்தில் வந்து தக்ஷணாமூர்த்தியும் துர்க்கையும் மட்டும்தான் இருந்தா. ரொம்ப சதலமாக இருந்த கோவில் இப்போ திருப்பி எடுத்து பண்ணியிருக்கா. இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது, கோவிலில் தரிசனம் பார்க்குற மாதிரியும் இருக்குது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த மாதிரி பழமையான கோவிலை போய் கிராம சிவாலயங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு கொடுக்கறதோட அங்கே பூஜைகளை செய்யும்போது அந்த பழமையோட சக்தி முழுசாக உணரலாம். அதை தவிர இந்த கோவிலில் நான் பார்த்தேன் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, சுவாமியோட கோமுகத்தில் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டு, அங்கே 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அதில் பதிக்கப்பட்டிருக்கு. இது திருமண்டங்குடிங்கிற ஊரில் கோமுகத்தில் நிறைய சிற்பங்கள்லாம் இருந்ததை தான் ஞாபகப்படுத்திட்டு இந்த கோவிலுக்கு போனபோது. இந்த ஆண்டியூருங்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1000 வருஷத்துக்கும் மேலே பழமையான சிவாலயம். சந்தர்ப்பம் கிடைச்சப்பா போய் பார்த்து இந்த தர்மாம்பிகை சமேத கைலாசநாதரோட அருளை பரிபூர்ணமாக பெறணும்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.